ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சுரக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை காய்ச்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் அது கூட இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் சீரகம் வச்சு இடித்து நல்லா சேர்த்துட்டு ரெண்டுமே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது கூட ஒரு தேவையான அளவுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கணும். ஒரு தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். அது நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா நசுக்கி விட்டு வதக்கணுன்னா நல்லா வதங்கிடும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாமே குழஞ்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். நல்லா எல்லாமே வதங்கி வந்ததும் நம்ம பருப்பும் சுரைக்காயும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அது கொஞ்சம் அந்த காய் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கணும். அது அந்த கடையில் இந்த தக்காளி வெங்காயம் வதங்கியிருக்குல்ல, அது கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் ஒன்று சேர வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருக்கணும்னா ஒரு நல்ல பதம் வரும். இந்த இதில் சர்வ் பண்ணணும்.